ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த முகநூல் வழியாக இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசதிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இது பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பிறகு வருகின்ற 21வது ஓய்வு நாள். இந்த நாளிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பற்றுறுதிக்காக நாம் ஆயத்தமாகிற காலம். இந்த அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் நாம் ரெஃபர்மேஷன் சண்டே என்று சொல்லி இந்த நாட்களை அனுசரிக்கிறோம். திருச்சபையின் மறுமலர்ச்சி. திருச்சபையின் மறுமலர்ச்சி என்று சொன்னாலும் மார்ட்டின் லூத்தர் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துவார். 1517ஆம் ஆண்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அக்டோபர் மாதம் ஒரு புரட்சி சபைகளுக்குள்ளே வெடிக்கிறது. பாவம் மன்னிப்பு காசு கொடுத்து வாங்க முடியாது. பாவ மன்னிப்பு மரித்தவர்களுக்காக வாங்க முடியாது. பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வசனங்கள் வார்த்தைகள் எல்லோருக்கும் முடியாது, எல்லோரும் அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு புரட்சி. அப்படிப்பட்ட காலத்தை துவங்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு ஒரு புது மறுமலர்ச்சியை திருச்சபை பெற்றது. ஆகவேதான் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பற்றுறுதியை கண்டுபிடித்து மறுவாழ்வு வாழ்வது, மீள்வாழ்வு, புது வாழ்வு பெற்றுக்கொள்வது, ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் த ஃபெய்த். புது வாழ்வு கண்டுபிடிக்கணும். விசுவாச வாழ்வை நாம் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு வந்துட்டோம். ஏனென்றால் விசுவாசம் என்னன்றது மறுவி போய்விட்டது. எபிரேயன் ஆக்கியோன் அழகாக எழுதுகிறார். எபிரேயர் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்வது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் எதை நம்புகிறோமோ அதில் நிலைத்திருக்க வேண்டும். எதை நாம் பார்க்கக்கூடாததாக இருக்கிறதோ அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் விசுவாசத்தை வைத்திருக்கிறார், நம்பிக்கை வைத்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் எல்லாம் அவரை விசுவாசித்ததுனாலதான் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு நாம் இன்று கிறிஸ்துவனாய் இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசி. நான் விசுவாசிக்கணும் இல்லையா என்று தெரியாது, வெளிப்பக்கமா தெரியும். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உடை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறது. நம்முடைய நடை உடை நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவர்களாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? யாருமே கிறிஸ்துவை பார்க்கல. இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு பார்த்துருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தை படிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை தொழுது கொள்கிற நம்மிலே இயேசுவை பார்க்கணும். வேத வசனங்களை என்னிலே பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துல என்னிலே கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? இயேசு பிரசவம் முன்பு சொன்னார், உங்கள் வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்கணும்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ள அவருடைய வெளிச்சம் இருக்கிறது, அவருடைய ஒளி இருக்கிறது. அவர் ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஒளியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஒளியில தான் நாம் இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளாமலேயே நாம் கிறிஸ்துவலா இருந்தா பரிதாபமாயிடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அதை அழகாக தெளிவுபடுத்துகிறார். 4ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள்ள ஜீவன், அது ஒளியாக இருக்கிறது மனுஷன். அந்த ஒளி
இருளிலே பிரகாசிக்கிறது. அதோட முக்கியமான அந்த இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை என்று. இருளிலே பிரகாசிக்கிற ஒளிதான் கிறிஸ்து. இருளானது சத்துரு பிசாசம், இந்த உலகம். ஆனா இந்த உலகமும் பிசாசும் சத்துரும் அவரை பற்றி கொள்ள முடியவில்லை. அவரை விட்டு தூரமா விலகி நிற்கிறது என்றால் அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5 சொல்லுது. அவரை நம்புகிற விசுவாசிக்கிற நாம் ஒளியை வைத்திருக்கிறார். அது சங்கீதக்காரர் அழகா எழுதுறாரு. சங்கீதம் 18:28 சொல்லுது. சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று எழுதுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகிறார். அப்போ ஒளியான கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற இருள் வெளிச்சமாகிறது. இருள் நம்மை விட்டு விலகுகிறது. இன்று அந்த இருள் மரண பயத்தை கொடுக்கும். அந்த இருள் நம்ம இருளில வைத்து இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நாட்ட முடியாமல் வைத்திருக்கும். இயேசு பிறக்கிறதற்கு முன் அடையாளமாய் பல தீர்க்கதரிசன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு வாக்குத்தத்தம் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:2 இருளிலே வெளிச்சம், மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உருவாகும் என்று சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் மரண இருளில் இருக்கிறவர்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே வெளிச்சமாக மேசியா வருவார். இதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்தார். அவர் எப்போது வருவார் காத்திருக்கிற வேளையில மேசியா வந்துவிட்டார், பிறந்துட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 வயல்வெளியில மேய்த்து கொடுத்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் முதல் செய்தியை சொல்லுகிறார்கள். நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்காக மேசியா பிறந்து விட்டார். பயந்து திகைத்து கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உதித்தது. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களுக்கு மத்தியில இயேசு மேசியாவாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அவர் பிரகாசிக்கிற ஒளியாய் இந்த பூமியிலே வந்தார். அதை நாம மறு ஆய்வு செய்ய போது இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது, அவர் இந்த உலகத்திற்காக மரித்தது, உயிர்த்தெழுந்தது, மறுபடியும் வருவேன் என்று வாக்களித்ததை இன்று கிறிஸ்துவ மார்க்கம் மறந்து போச்சு. திருச்சபை மறந்து போனது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே இந்த விசுவாச நம்பிக்கை குறைந்து மலிந்து போனது. அதனால பரிசுத்தத்தை இழந்து போயிட்டோம், நிம்மதியை இழந்து போயிட்டோம். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 அவரை நம்புகிற விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசிகள் கெட்டு போகக்கூடாது என்று இந்த கெட்டு போகிற ஒரு அனுபவம் மலிந்து போச்சு. ஏன் இந்த கெட்டு போகிற அனுபவம் வந்துவிட்டது? ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போயிட்டோம். சங்கீதம் 14:2 சொல்வது போல எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3:12 சொல்வது போல எல்லோரும் வழி விலகி போயிட்டோம். ஆக நாம ஆண்டவரை விட்டு விலகி தூரமா போயிட்டோம். மறு ஆய்வு செய்வோம். நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு வேண்டும். ஏனென்றால் நெருக்கடியான உலகம், ஒரு பக்கம் உலகம் இயற்கையினால் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்று மனுஷன் எழுப்பி அவன் மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். ஜாதியினால, மதத்தினால, மொழியினால, இனத்தினால, இன்று பணத்தினால பல நிலைகளில ஒருவரை அழித்து ஒருவன் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாடுக்குள்ள இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில கிறிஸ்துவராய் இருக்கிற நாம கிறிஸ்துவோடு வாழ்கிறோமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா
காரியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாய் இந்த நாளில வந்திருக்கிறோம். அதுதான் ஒரு புது மறுமலர்ச்சி திருச்சபைகளுக்குள்ளே இப்பொழுது வர வேண்டும். ஒரு நாளில இருளில் இருந்த சபை, ஆதி திருச்சபை, கிழக்கத்திய திருச்சபை, மேற்கத்திய திருச்சபைகள் என்று இரண்டாய் பிரிந்தது. அதன் பிறகு பல சபைகள் ஸ்தாபனங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது, வளர்ந்து பிரிந்து கொண்டே இருக்கிறது. அவைகளுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும்படி மார்ட்டின் லூத்தர் அந்த திருச்சபைகளுக்குள்ள ஒரு எழுப்பி பிரகாசிக்கிற ஒளியாக மாறினார். திருச்சபையில இந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லிதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற சபை இன்றைக்கு ஐக்கியத்தை விட்டுட்டோம், அன்பை விட்டோம், உறவுகளை விட்டுட்டோம். காரணம் ஆண்டவர் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, தெய்வ பயம் இல்லை. நாம கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளங்கள் மறைந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து மீட்டு எடுக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த ரெஃபர்மேஷன் சண்டேல நாம மறுவாழ்வை குறித்து நாம் சிந்திக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தை மறுபடியும் தேட வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். Rediscovering the faith. நம்முடைய விசுவாசத்தை மறுபடியும் தேட வேண்டிய காலம். நம்முடைய விசுவாசம் எதன் மேல் இருக்கிறது? படிப்புக்கு வந்துச்சு, வேலைக்கு வந்துச்சு, வருமானத்துக்கு வந்தது, அசட்டு மேல வந்துச்சு. என்னை சார்ந்தவர்கள், எனக்கு சார்ந்தவர்கள், என்னை என் வீட்டார், என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய மதத்தினர், என்னுடைய ஜாதியினர் என்று சொல்ற நிலைக்கு இன்று கிறிஸ்துவ மார்க்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறோம். விசுவாசமே இல்லாத நிலை. பல நிலைகளில் இயேசு உன் விசுவாசம் எங்க போச்சுன்னு கேட்கிற கேள்வி காலத்துல இன்றைக்கு நாம இருக்கிறோம். அந்த சீஷியலை பார்த்து சொன்னாரு, ஏன் பயப்பட்டீங்க? உங்க விசுவாசம் எங்க போச்சு? இன்றைக்கு நம்மை பார்த்து அதுதான் கேட்பாங்க. ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உடைந்து போயிருக்கிறீங்க? ஏன் தனித்தனியா பிரிந்து இருக்கிறீர்கள்? உங்க விசுவாசம் எங்க போச்சு? நம்ம இணைக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லை, அதனால இன்னைக்கு பிரிந்து இருக்கிறோம், குறைந்திருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்விழந்திருக்கிறோம். அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மறுவாழ்வு பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தெளிவாய் சொல்றது. 2 அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டது போல யோசியா சிறு பிள்ளையா இருந்தாலும் அவன் பெரியவனா வளர வளர அவனுக்கு தாவீதுடைய வாழ்வு, தாவீதுடைய ஆளுகை, தாவீதுடைய மகிழ்ச்சி, பெருமையை நினைத்து நானும் அப்படியா நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவாலயத்தை சுத்திகரிக்க வேண்டும். எருசலேம் ஆலயத்தை சுத்திகரிக்கும்படியாக அவன் அந்த திருப்பணியை எடுக்கிற கையில ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அது இலக்கியா என்ற மனுஷன், அந்த ஆசாரியன் கையில ஒரு புத்தகம் கிடைத்தது. அவன் எழுத்தராக சப்பானி கொடுக்கிறான். சப்பானி திரும்பி யோசியா கிட்ட வருகிறது. யோசியா அது என்ன புத்தகம்? நியாயப்பிரமாண புத்தகம், மோசையினால் கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைகளின் கற்பனைகளையும் மறுபடியும் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்புற ஆரம்பிக்க அவர்கள் தங்களுடைய குற்றங்களை உணர ஆரம்பித்தார்கள், தங்கள் பாவங்களை உணர ஆரம்பித்தார்கள். நியாயப்பிரமாணம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சொல்லித் தருகிறது. அதுவே தான் வேத வசனங்களை வாசிக்கணும், வேத வசனங்களை தியானிக்கணும், வேத வசனத்தின்படி நம்ம வாழ்வை அமைக்க வேண்டும். அப்படி வாழ்வை அமைப்போம் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று அது நமக்கு படம் பிடித்து காட்டும். வேத வசனங்கள், வேத வசனங்கள் நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுவே வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு புது வாழ்வாக மாறும். ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லாத இடத்துல குறைவுதான். ஆண்டவர் இல்லாத, ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்க இல்லையோ அங்கு அழிவு, அங்கு பிரச்சனைகள், பிரிவினைகள், மனஸ்தாபங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடங்களில் எல்லாம் ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மனநிறைவு இருக்கும். யோசியா அதை உணர்ந்தான். பல நிலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்வுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு மனநிறைவு இருக்கிறது, ஒரு நிறைவு இருக்கிறதை பார்க்கிறான். அப்படியானால் ஏன் என்னுடைய காலத்தில் இருக்கக்கூடாது? ஆண்டவரே என்னுடைய காலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவனாக இருக்கிறான் யோசியா. அப்போது ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் தண்டிக்க வேண்டியது கோபத்திற்கு தண்டனை உண்டு. ஆனால் ஒன்று செய்யற உன் காலத்தில் இல்லை. அது காலத்தை தள்ளி அடுத்த தலைமுறைக்கு வேணா அதை தள்ளி போன. உன் காலத்தில் குறைவிராது, அழிவிராது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அந்த நாட்களில் யோசியா ஒரு ராஜாவினால அந்த தேசத்திற்கு கிடைத்தது. என் அன்பு சகோதரனே சகோதரி, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்வை கட்டுமானால் அது ஒரு புது வாழ்வு. நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்போம், நம்முடைய சபையை கட்டி எழுப்போம். இந்த நாட்களில் நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சியை ஆண்டவர் உருவாக்க முடியும். அதற்கு நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமும் தரிக்கப்பட்டுள்ள இருக்கிற நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இந்த காலை உள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசித்தால் ஆண்டவராகிய தேவன் யோவானுக்கு தரிசனத்தில் சொன்ன சபைகளை குறித்து சொல்லுகிற சபையில ஒன்று எபேசு சபை. எபேசு சபையும் ஒரு முக்கியமான ஒரு சபை. அந்த நாட்களில் எபேசு பட்டணமே ஒரு முக்கியமான ஒரு பட்டணம், வியாபார ஸ்தலத்துக்கு பேர் போன இடம். அது மட்டுமல்ல, அங்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஆலயம் ஒன்று அங்கு இருக்கிறது. ஆகவே பிரஜாதி மக்கள் திரளாய் கூடி வருகிற இடம். அந்த எபேசு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிவர ஆரம்பித்து விட்டது. புறமதஸ்தர்களும் விசுவாசிகளும் ஒருங்கிணைந்து விட்டிருப்பார்கள் நினைக்கிறேன். அந்த வசனங்களை வாசித்தால் தெளிவாக நிதானமா வாசித்து பாருங்க. 2 பேரும் ஒருங்கிணைந்து விட்டதுனால அந்த இடத்துல பரிசுத்தம் குறைந்து போச்சு, நிம்மதி குறைந்து போச்சு. சபைகளுக்குள்ள ஏமாற்றங்கள், பொய்யர்கள் பெருகி போனார்கள். பேச்சு நட உடை கிறிஸ்துவர்கள் ஆதி கிறிஸ்துவ சபையில் உருவாச்சு. ஆனால் அவர்களுடைய வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமாயில்லை. அவர்களுடைய ஊழியர்கள் ஆண்டவருக்கு பிரியமாயில்லை. அது அழகா அதுல பதிவு பண்றாரு. எபேசு வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை குறித்து சொல்லும் பொழுது 2ஆம் வசனம் சொல்றது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் உன் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் விலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அந்த சபை குறித்து தெளிவாக சொல்றேன். மாய்மாலங்கள் சபைகளுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சு. ஏன்னா நான் பெருமையா இருக்கணும், நான் முதன்மையா இருக்கணும், நான் மேன்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலங்கள் சபைகளுக்குள்ள வந்துடுச்சு, கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள வந்துடுச்சு. ஆக சபைகளுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள். ஆக வெளியே புறமதஸ்தர் முன்னாடி கிறிஸ்துவ மார்க்கம் அலக்கழிக்கப்படுகிறது, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவராகிய தேவன் யோவானுக்கு இந்த சபையை குறித்து தெளிவுபடும் போது ஒன்று சொல்றாரு, அப்பா எல்லாமே நல்லதா இருக்குது, குறை இருக்கதான் செய்கிறது, பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நல்லா இல்லாத வீடு எங்க இருக்குது, குடும்பம் இருக்கிறது, சபை எங்க இருக்கிறது, சமூகம் எங்க இருக்கிறது, பிரச்சனையே இல்லாத இடம் எங்க இருக்குன்னா சுடுகாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கதான் எல்லாம் பட்டு தூக்கிருப்போம், யாரும் அங்க இருக்காது ஒண்ணும். ஆனால் சமூக வீட்டுல நம்முடைய சபையில சமூகத்துல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாரும் பல வந்து சேர்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளோடு தான் வருகிறோம், குறை இருக்கத்தான் செய்கிறோம். அவைகளின் மத்தியில ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார். எபேசு சபைக்கு ஒரு எச்சரிப்பை சொல்கிறார். 4ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த வார்த்தையை தெளிவாக பதிவு பண்றாரு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. நீ இயேசு நல்லவர், இயேசு ரட்சகர், இயேசு அன்பானவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் பர்சனலா அக்செப்ட் பண்ணி நான் அவரை என்னுடைய ரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டேனே. அப்பொழுது இயேசு தான் எனக்கு பெருமை பெருசா தெரிந்தாரு. அப்பா அம்மா பெற்றோர் உடன்பிறந்தோர் குடும்பம் மக்கள் சக விசுவாசிகள் நான் போகிற வருகிற இடங்கள்லாம் குறை இருக்குது, அது எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏசு என்னையும் படிச்சுட்டாரு, இது ஒண்ணு இல்லை, போப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஓவர் கம் பண்ணின்னு சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, மனநிறைவுக்காக நான் சாட்சியாக இருந்தேன். ஆனால் கிறிஸ்து எனக்கிலிருந்து வெளியே போனா இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு மலை போல தெரியுது. கிறிஸ்து எனக்குள் இருந்தால் மலைகளும் பர்வதங்களும் எனக்கு ஒன்றும் பெரிதல்ல, அவைகள் என்னை விட்டு விலகும். அதனாலதான் இயேசு சொன்னார், கடுகளவு உனக்குள் விசுவாசம் இருக்குமானால் இந்த மலையும் பர்வதம் என்ன பண்ணாது, நிற்காது, போனா போகும், போய் சமுத்திரம் விழா விழும். ஆனா கடுகளவு விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். அதைதான் எபேசு சபையினருக்கு ஆண்டவர் சொன்னார், குறைகள் இருக்கத்தான் செய்கிறது, பிரச்சனைகள் இருக்கத்தான்
அவைகளின் மத்தியில நீ அதை ஊதி பெருசாக்கி இன்று ஒன்னில்லாம தான் நடுத்தர கொண்டு வரதை விட்டுட்டு நீ ஆதியில நீ என்னோடு இருந்தாயே அந்த அன்பை மறுபடியும் புதுப்பி அந்த அன்புக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள உறவுக்குள்ள வா. அப்பொழுது பெற்றோர், உடன் இருந்த குடும்ப மக்கள், சபை மக்கள், இந்த சமூகத்துல இருக்கிற குறைகள் எல்லாம் பெருசா தெரியாது. அவைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், நான் யார் மேல கோபப்பட போதில்லை, பிரச்சனை பண்ண போதில்லை, மனஸ்தாபப்பட போதில்லை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் சமாதானப்படுவார், ஆண்டவர் சுகப்படுத்துவார், ஆண்டவர் வாழ்வழிப்பார் என்ற ஒரு பெருந்தன்மை நமக்குள்ள வரும். அதனாலதான் எபேசு சபைக்கு எழுதுகிறாரு, நீ ஆதியிலிருந்து கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. மறுபடியும் எந்த நிலையில விழுந்தாய், எந்த இடத்துல நீ அந்த அன்பை விட்டு பணத்திற்கு, பதவிக்கு, அதிகாரத்துக்கு, படிப்புக்கு, அந்தஸ்துக்கு, நீ சொத்துக்கு, ஐஸ்வர்யத்திற்கு ஓடினாயே, அந்த இடம் எங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்து உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஒரு புது வாழ்வு, ஒரு விசுவாச வாழ்வு துவங்கும். இது யோவான் மூலமா எபேசு சபைக்கு சொன்ன காரியம். இந்த நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய சமூகத்திற்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். ஆதியில் நாம் ஆண்டவரை ரட்சிக்கப்படும் போது, மீட்கப்படும் போது ஆண்டவரை தேடணுமே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடந்தோமே, அந்த உணர்வுகளை இந்த நாளில மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் கப்பர்நகூமில் இருந்தவர் எருசலேமுக்கு பஸ்காவை அனுசரிக்கும்படி அங்கு போகிறார். பஸ்கா என்றால் உடனே நமக்கு நல்லா தெரியும், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் மீட்டெடுக்கும் போது கடைசி வகையாக தலைச்சன் பிள்ளைகளை அழிக்கும்படியாக ஆண்டவர் முன் வருகிற பொழுது அவர்களுடைய வீட்டு எண்ணிக்கைக்கு ஏற்றபடி ஆடுகளை அடித்து அது ரத்தத்தை அவர் வீட்டு நிலைக்காலில் தடவுகிற பொழுது சங்கார தூதன் இரவு வேளையில வந்த பொழுது அந்த அடையாளப்படுத்தப்பட்ட வீடுகளில் நுழையாமல் அடையாளம் இல்லாத வீடுகள் எல்லாம் நுழைந்து தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அதை இஸ்ரவேல் மக்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார், நினைவு கூர்ந்தே வருகிறார்கள். ஒவ்வொரு முறை இந்த பஸ்கா வடிக்கும் போது ஆண்டவர் எங்களை மீட்டெடுத்தார், ஆண்டவர் எங்களை ரட்சித்தார், ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார், எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவர் ஆண்டவர் என்பதை மறுபடியும் தலைமுறையாய் நினைவு கூர்ந்து வருகிற பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஆண்டவராக இயேசு எருசலேமுக்கு இந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும்படியாய் போகிறார். அங்கு ஆண்டவர் பார்த்தது எருசலேம் தேவாலயம் கல்லர் குகையாக இருப்பதை பார்க்கிறார். ஆனால் பஸ்காவை அனுசரிப்பதற்கு தான் எல்லோரும் முயற்சி இருக்கிறார், அதுல தவறில்லை. பஸ்காவை அனுசரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சபையினுடைய எதிர்பார்ப்பு, வேண்டுதல், அதுல ஒரு குறைவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம், கற்பனைகள் மறைவி போயிடுச்சு. நீ கொண்டு வருகிற ஆடு எப்படிப்பட்டது, ஆட்டினுடைய தரத்தை வைத்து உன் குடும்ப அந்தஸ்தை பார்த்து அதற்கேற்றபடி பலிகளை வரிசைப்படுத்துவது அது பெரிய ஒரு துர்பாக்கிய நிலை சபைக்குள்ள தேவாலயத்துக்குள்ள வந்திருப்பதை பார்க்கிறார். அங்கு கொண்டு வருகிற ஏழை எளிய மக்கள், இந்த ஏழை விதவை 2 காசு போட்டு அவள் இங்க போட்ட அனைத்து காணிக்கை ஐஸ்வர்யங்கள் கொடுத்த காணிக்கை விட இது உயர்வு பெரியது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இப்போது தேவாலயத்துக்குள்ள பார்க்கிறார், காசுக்காரர்கள் பெருகி இருக்கிறார்கள். எருசலேமில் ரோமர்களுடைய அந்த காயம் அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தேவாலயத்துக்குரிய காரியம், அதுல கமிஷன் 6 மடங்கு 6 1 அவர்கள் ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக எடுத்து மீதாங்க கொடுப்பாங்க. இப்படி அதுலதான் நீங்க என்ன பண்ணணும், ஆடு வாங்கணும், அதை ஆலயத்துக்குரிய பனிமூட்டுகளை வாங்க வேண்டும். இப்படி பல நிலைகளில திருச்சபையின் கோட்பாடுகள், செயல்பாடுகள், வழிமுறைகள் எல்லாம் மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடியதாக போயிடுச்சு, ஆண்டவரை திருப்திப்படுத்துவதாக போனது. இதுதான் அந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு, நான் அடிக்கப்படுகிற ஆண்டாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த உலகப்புறமான அந்த ஹார்ட்டை குறித்து சண்டை போட்டுக்கின்னு, இதில் போட்டி போடாம, இதில் காசை சம்பாரிச்சுக்கின்னு, இதில் என்ன செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா என்று இதில் குழுவாக பிரிந்திருக்கிறீங்களே. அப்பொழுது இயேசு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சுத்திகரிப்பு பணியை உனக்கு யார் இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்ததுன்னு கேட்டால் அவர் சொன்னார், அது இருக்கட்டும், இந்த தேவாலயத்தை எடுத்து போட்ட 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னார். அவர்கள் நினைத்தார்கள், எங்கள் முற்பிதாக்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு 46 ஆண்டுகள் ஆச்சு, 3 நாளில் கட்ட முடியுமா? இவர் சொன்னது, இந்த உலகத்துக்காக, மீட்புக்காக அடிக்கப்படுகிற ஆளாக நான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நான்
நான் ஜீவ பலியாய் இந்த உலகத்தில் அடிக்கப்பட போகிறேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நான் ரட்சகரும் மீட்பருமாய் வந்ததற்கு அடையாளம் என்பதை இந்த யோவான் அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே வெளிப்படுத்துகிறார். மற்ற சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தெல்லாம் இது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலய சுத்திகரிப்புக்குரிய காரியங்களை அவர்கள் வரிசைப்படுத்தி இருப்பார். ஆனால் யோவான் இதை ஊழியத்தின் துவக்கத்திலேயே தன்னை முன்னிலைப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசுவை முன்னிலைப்படுத்தி இவர் உலக ரட்சகர், உலகத்துக்காக அழிவுக்காக மீட்பதற்காக தன்னையே ஜீவ பலியாய் கொடுக்க வந்தவர். துவக்கத்திலேயே இயேசு நம்மை சுத்திகரிக்கிறவர், வாழ்வளிக்கிறவர், மீட்பளிக்கிறவர், அவர்தான் வாழ்வு. அதனால்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஜீவ அப்பம் வரும், ஜீவ தண்ணீர் வரும், ஜீவ வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு, இவைகளெல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதிகமாய் அவர் கையாண்டிருப்பார். காரணம் இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறார். ஊழியத்தின் துவக்கத்திலேயே அவருடைய வருகை மேசியாவாய் இந்த உலகத்தில் வந்ததை அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் ஆலய சுத்திகரிப்பை 2ஆம் அதிகாரத்திலேயே அதை பதிவு பண்ணி வைத்திருக்கிறது. சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கட்டி எழுப்பப்படுகிற சபை, ஆண்டவருடைய சபை அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட சபை. இந்த ஆண்டு நாமும் தரிக்கப்பட்ட நாம் எல்லோரும் அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நாம் ஒருங்கிணைந்து தொழுது கொள்கிற ஆலயம் அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தொழுது கொள்கிற இடம். அதனால்தான் ஆலயத்தை அவருடைய சரீரம் என்று சொல்லுகிறோம். இதை சுத்திகரித்து புது வாழ்வுக்குள்ளே நாம் வரணும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு எனக்காய் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் மறுபடியும் வரப்போகிறார், அவருக்குள்ளே இருப்பேன் என்ற நிச்சயத்தை வெளிப்படுத்துவதாய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டும். இந்த மறுமலர்ச்சி பெற வேண்டிய காலத்தில் இந்த சபை தள்ளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவ மார்க்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீ நானும் இன்னும் கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், இரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் அவருக்குள்ளே வாழ்கிறேன் என்ற உறுதிப்பாடு இந்த காலவெளியில் நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த காலை ஆராதனை நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்கள். இயேசுவை நாம் சாட்சியை நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை என்று சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உட்பட்டு பிறந்தார். போந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமானப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனை 108வது கீர்த்தனை, விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாய் அவர் செவியில் தொடி இனி பாகுது பாசம் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம், விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தொனி இனி பாகுது பாசம், விருப்பாயவர் செவியில் தொனி இனி பாகுது பாசம், பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னமதுவே, பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னமதுவே, மூசிபாடுதல் நிலைத்தோர்க்கெல்லாம் போற்றும் அந்த பெயரே, மூசிபாடுதல் நிலைத்தோர்க்கெல்லாம் போற்றும் அந்த பெயரே,
என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே என் ஆண்டவா என் ஜீவனே என் மார்க்கமே முடிவே என் நாள் வரும் துதியை நீர் ஏற்றுக் கொள்ளும் தேவே என் நாள் வரும் துதியை நீர் ஏற்றுக் கொள்ளும் தேவே விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம் விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம். ஜெபம் செய்வோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்க. இந்த நாளில் அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகளை சந்தையும் சுவாமி நாங்கள் ஒருமித்து செபிக்கிறோம். ஒவ்வொருடைய வேண்டுதலுக்கும் உடைய செவிகள் திறந்திருக்கட்டும். உங்களுடைய கண்களில் தயவு கிருபை கிடைக்கட்டும் ஐயா. அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு காத்து ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீலிவிங் த ஃபெய்த் என்ற தலைப்பில் நாங்கள் விசுவாச வாழ்வை மறுபடியும் ஆராய்ந்து தேடி ஒரு புது வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க இந்த காலை வேளையில் நீ கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கிறது செபிக்கிறது உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க, நாங்களும் ஒளியாக இருக்க வேண்டும். நீ பரிசுத்தராக இருக்கிறீங்க, நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நீங்கள் அன்புள்ளவராக இருக்கிறீங்க, நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் மன்னிக்கிறவராக இருக்கிறீங்க, நாங்களும் மன்னிக்கிறவராக இருக்கிறோம். இவளெல்லாம் என்று குறைந்து விடுவது சுவாமி. நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல நாங்கள் குறைந்து இருக்கிறோம், எதை நாங்கள் விட்டு இருக்கிறோம், எதை நாங்கள் மறந்து போனோம் என்பதை ஆராய்ந்து நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. எங்கள் சபையை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நீர் இந்த காலங்களில் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசத்தை சாட்சியலாக இருக்க உதவி செய்வீராக. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க ஒவ்வொருவரும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வரத்தையும் ஞானத்தையும் சக்தியும் இந்த வருடத்தில் படிக்கிறதுக்கான சில வசதிகளை கர்த்தர் உடைய பிள்ளைகளை தந்துள்ளபடி ஆட்சேபிக்கிறார். வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணி பலத்தின் தாங்க சுவாமி. இந்த வருடம் ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள நிறைவான வேலை ஆண்டவரை பெற்று உடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். அன்று ஒவ்வொரு வயது முதிர்ந்த சகோதரர் ஒவ்வொருவரும் காய்ச்சி வைக்கிறார். நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை இந்த புதிய ஆண்டுக்கு தந்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்கிறார். குடும்ப வாழ்விலே இன்னொரு ஆண்டை காண்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். திருமணமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறார். துவங்கி இருக்கிற திருமண ஆண்டோட வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்க உதவி செய்யும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவரே இந்த புத்தர் பாகத்தை தந்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன். பெற்றிருக்கிற குழந்தைகளை ஞானமாய் வளர்ப்பதற்கு நல்ல ஆரோக்கியமான உறவுகள், வசதிகள், வாய்ப்புகள் இப்படி பிள்ளைகளை தந்து பெற்றிருக்கிற குழந்தை மக்கள் வளர்த்திட உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய பெற்றோருடைய கண்ணீர் வேதனை நீர் அறிந்திருக்கிற ஜெபத்தை கேட்கிறீர். ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும், படிக்க வைக்க வேண்டிய காலத்தில் படிக்க வைக்கவும், நல்ல குடும்பங்களை அமைக்க வேண்டிய காலத்தில் குடும்பங்களை அமைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கண்டு மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்தும்படியாக காத்திருக்கிற விஷயப்படியாக ஆட்சேபிக்கிறேன். உடைய கரங்களை போடும் வியாதியின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய தழும்பெல்ல கரங்களால் தொடுவீராக. ஆண்டவரை இப்போது இருக்கிற கொரோனாவுடைய தொற்று நோய் ஆண்டவரை மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. பல மக்கள் ஆண்டவரை
பாதிப்புல இருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் கலங்கி இருக்கிறது. ஆண்டவரே, பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் வசதி இருக்கிறது, சிலர் வசதி இல்லை. சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நோய் தொற்றினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தழுமையான காரணம் தொடுங்க. சிறந்திருக்கிற அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். பலவீனமாயிருக்கிற அவயங்களுக்குள்ள பலன் உண்டாகட்டும். ஒவ்வொரு சரீரமும் உங்களுடைய ஆலயம் சுவாமி, அது ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட, புதுப்பிக்கப்பட, புது பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த காலவளை கிருபை செய்ய முடியாது. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் சுவாமி. ஒரு அற்புதத்தை உங்களுடைய சரீரத்தில் செய். அது மூலம் அவருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள முடியாத வாக்கியங்களை கொடுத்தேன். ஆண்டவரே, எந்த விதமான தடை ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், இந்த பயம் இல்லாமல் ஆலயங்கள் திறக்கப்படணும். ஆலயத்தில் குடும்பம் வந்து தொழுது கொள்ள பாக்கிய நாட்களுக்கு காத்திருக்கிறோம். இந்த நாட்களை நீ துரிதப்படுத்துங்க. உடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும். அது மட்டும் உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி பராமரித்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.